சினிமா கோல்மால் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜெண்டுகள் பண்ற கோல்மால் பத்தி. பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் திருமணம் இடமெல்லாம் கோல்மால் தான். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் கோல்மால் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காசு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜெண்ட்டும் விதிவிலக்கில். இவங்க எப்படி கோல்மால் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ சினிமாவில் வந்து 2 ஜூனியர் ஆர்டிஸ்ட் சங்கம் இருக்குது. ஒன்று பெப்சியோட இருக்கிற துணை நடிகர்கள் சங்கம், இன்னொன்று நடிகர் சங்கத்தில் இயங்குகிற துணை நடிகர்கள் சங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பெப்சியில் இருக்கிற துணை நடிகர்கள் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கொடுப்பாங்க. நடிகர் சங்கத்தில் இயங்குகிற ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கு இன்னொரு மாதிரியான சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு காட்சியில் 100 துணை நடிகர்கள் தேவைப்பட்டால் 50 பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெப்சியில் இருக்கிற துணை நடிகர்கள் சங்கத்திலேருந்து ஆட்களை வர வைப்பாங்க. நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு 50 துணை நடிகர்களை வர வைப்பாங்க. இதுக்குன்னு சில ஏஜென்ட் இருப்பாங்க. நடிகர் சங்கத்தில் இயங்குகிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சங்கத்துக்கு தனி ஏஜென்ட் இருப்பாங்க. இப்போ இவங்க எப்படி விளையாடுறாங்கிறத இப்போ பார்க்கலாம். பெப்சிலேருந்து வர்ற ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கு இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காட்சிக்கு 50 துணை நடிகர்கள் கேட்டிருப்பாங்க. இப்போ பெப்சியில் இயங்குகிற அந்த துணை நடிகர்கள் சங்க ஏஜென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சங்கத்தை சேர்ந்தவங்கலேருந்து ஒரு 30 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போவார். இன்னும் ஒரு 20 பேருக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வாய்ப்பு தேடி அலைஞ்சி அங்கங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 20 பேரை என்ன பண்ணுவார், இந்த கூட்டத்தோடு கலந்து கூட்டிகிட்டு போயிடுவார். படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சம்பளம் பார்த்தீங்கன்னா, அந்த பெப்சி ஆட்களுக்குன்னு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் போட்டாங்கன்னா அந்த சம்பளத்தை இவங்க வாங்கிக்குவாங்க. அதில் இந்த 20 பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் 200 300 கொடுத்துருவார். பாக்கி வர்றது இவர் பாக்கெட்டுக்கு போயிடும். இந்த துணை நடிகர்களே பார்த்தீங்கன்னா சம்பள வித்தியாசம்லாம் இருக்குது. எப்படின்னா, அந்த கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். அவங்க டயலாக் பேசுனாங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். இந்த துணை நடிகர்கள் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் ரோவில் நிற்கிற துணை நடிகர்கள் வந்து பெப்சிலேருந்து கூட்டிகிட்டு போன ஆட்களையே நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி டயலாக் பேசுகிற மாதிரியான காட்சிகள் வரும்போது அந்த சங்கத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தவங்களையே முன்னால் நிறுத்தி பேச வச்சுருவாங்க. இந்த புதுசாக வாய்ப்பு தேடி வந்தவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்கள வந்து பின் ரோவில் நிற்க வச்சுருவாங்க. இது வந்து இயக்குனருக்கோ இல்லை அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கோ தெரியாது. அவங்க பார்க்கும்போது இதுவும் பார்த்திங்கன்னா அந்த சங்கத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்த ஆட்கள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கும் அந்த சங்கம் நிர்ணயித்த சம்பளத்தையே கொடுத்துருவாங்க. இந்த ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சம்பளத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஏதோ 100 200 கொடுத்து இவங்களை அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி காலங்காலமாக வந்து பெரிய கோல்மாலையே பண்ணிகிட்டு இருக்காங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டுகள்.